சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல எப்படி இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை தாக்குச்சு, அதே மாதிரியே பாகிஸ்தான்ல இருந்து வந்த ட்ரோன்களை எப்படி வான்பரப்பிலேயே சுட்டு வீழ்த்தி தவிடுபொடியாக்குச்சு அப்படின்னு பல விஷயங்களை அறிவியல் பூர்வமா தெளிவா விளக்குனாங்க இந்திய ராணுவ அதிகாரிகள். குறிப்பா எதிரிகள் எந்த மாதிரியான தாக்குதல் நடத்தினாலும் அதுக்கு சரியான பதிலடி கொடுக்க எல்லா வகையிலையுமே தயாரா இருப்பதாகவும் தெரிவிச்சாங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் விமானப்படையில தொழில்நுட்ப மேம்பாடு இல்லாம சாத்தியப்படாது. அப்படி வான் சக்தியை கணிசமா மேம்படுத்துறதுக்காகவே பல திறன்களை கொண்ட ஆழமா ஊடுருவக்கூடிய போர் விமானத்தை உருவாக்குறத நோக்கமா கொண்டு தயாராக இருக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள். அதுவும் உள்நாட்டு தயாரிப்பா உருவாக இருக்கிற இந்த போர் விமானங்களை வடிவமைக்கிறதுக்கான செயல்படுத்தல் மாதிரிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். சரி, இப்ப இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுக்கான தேவை என்ன, இதோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பார்ப்போம். 5ஆம் தலைமுறை விமான சக்திக்கு இந்தியாவுடைய பதிலா அமைஞ்சிருக்கிறது தான் இந்த போர் விமானங்களான AMCA, அதாவது அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட்னு இதை அழைக்கிறாங்க. அதாவது இது ஒரு மேம்பட்ட நடுத்தர போர் விமானம். இதோடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தா, மேம்பட்ட முடிவெடுக்கிறதுக்காக AI தொழில்நுட்பத்தோட இயங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் பைலட்டை உருவாக்க முடியுமா. குறிப்பா ஸ்டெல்த் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தில் இது தயாரிக்கப்பட இருப்பதா சொல்லப்படுது. அதாவது ஸ்டெல்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஒரு திருட்டுத்தனம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. குறிப்பா இந்த விமானங்கள் குறைஞ்ச அளவில் மின்காந்த அலைகளை வெளியிடக்கூடிய வண்ணம் உருவாக்கப்பட இருப்பதால மனித கண்கள், ரேடார் கண்கள் இப்படி எதிலையுமே சிக்காத வண்ணம் இருக்குமா. அதனால எதிரிகள் இந்த வகை போர் விமானங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல 6.5 டன் அளவுக்கு எரிபொருள் சேமிப்பதற்கான வசதி, 25 டன் எடை கொண்ட இரட்டை என்ஜின்கள்னு ஒரு சிக்கலான போர் சூழ்நிலைகளையும் சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் உருவாக்கப்பட இருக்கு இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள். இவ்வளவு சிறப்பம்சங்கள் நிறைஞ்சு உருவாக்கப்பட இருக்கக்கூடிய இந்த திட்டத்துடைய மதிப்பீடு அப்படின்னு பார்த்தா தோராயமா 15,000 கோடி ரூபாய் அப்படின்னு கணக்கிடப்படுது. இன்னி தேதிக்கு அமெரிக்காவுடைய F-22, F-35, சீனாவுடைய J-20, ரஷ்யாவுடைய Su-57 இந்த 3 நாடுகள் மட்டும்தான் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் தொழில்நுட்ப போர் விமானங்களை இயக்குது. இந்த திட்டத்தின்படி உருவாக்கப்படுற பட்சத்தில் இந்த பட்டியலில் இந்தியாவுடைய AMCAவும் இணையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகை போர் விமானங்களை 5ஆம் தலைமுறை விமானங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு தலைமுறை விமானங்களுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா, முதல் தலைமுறை விமானங்களை பொறுத்த வரைக்கும் 1940, 1950 காலகட்டத்தை சேர்ந்தது. தொழில்நுட்பம் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருந்திருக்கு. இந்த விமானங்களில் ரேடார்லாம் கிடையாது, வெறும் இயந்திர துப்பாக்கிகளும் ராக்கெட்டுகளும் மட்டும்தான். அதுவும் அடிப்படையான கட்டுமானத்தையும் வடிவமைப்பையும் கொண்டதால வேகமும் குறைவு, உயரமும் குறைவு. அடுத்ததா 2ஆம் தலைமுறை போர் விமானங்கள் அப்படின்னு பார்த்தா 1950, 60 காலகட்டம். இதை சூப்பர்சானிக் ரேடார் சகாப்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தை. இந்த நேரத்தில் தான் போர் விமானங்கள் சூப்பர்சானிக் வேகத்தை அடைஞ்சதாம். போர் சமயங்களில் ரேடாருடைய முக்கியத்துவத்தை கருதி அடிப்படை ரேடார் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டதாம். அடுத்ததான் 3ஆம் தலைமுறை போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் 1970, 80 காலகட்டத்தை சேர்ந்தது. அந்த 10 ஆண்டுகளில் தான் வான்பரப்புல இருந்து தரைக்கும், வான்ல இருந்து வான்வழி தாக்குதலுக்கும் பரிணமித்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமா அமெரிக்காவுடைய ஃபேண்டம், சோவியத் ரஷ்யாவுடைய MiG-23, MiG-27 கொண்டு வரப்பட்ட காலம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அடுத்து 4ஆம் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் போர் விமானங்கள் எல்லாமே டிஜிட்டல் புரட்சியை சந்திச்சது. தகவல் தொடர்பு, தொழில்நுட்ப மேம்பாடு, ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கை மையப்படுத்தப்பட்ட போர் விமானங்கள் இப்படி எல்லாமே கொண்டு வரப்பட்ட காலமா இந்த 4ஆம் தலைமுறை போர் விமானங்களை வரையறுக்கிறாங்க. அந்த வரிசையில தான் இப்ப 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் ஸ்டெல்த் தொழில்நுட்பம், மேம்பட்ட ரேடார் வசதிகள்னு ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. சரி, இப்ப இது எவ்வளவு விரைவா இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை இந்தியா பெறும் அப்படின்னு பார்த்தா, இந்த முன்மாதிரி தயாரிப்புகள் இதுக்கே 2028, 29 ஆண்டுடைய இடைப்பட்ட காலம் ஆகும் அப்படின்னு கணிக்கப்படுது. அடுத்ததா இந்த வகை போர் விமானங்களுடைய தொடர் தயாரிப்பு எப்ப தொடங்கும் அப்படின்னு பார்த்தா 2032, 2033 ஆண்டு ஆகும் அப்படின்னு கணிக்கப்படுது. 2025க்குள்ள, குறிப்பா சொல்லணும்னா
35க்குள்ள 34ல இந்திய விமானப்படையில இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அமைய திட்டமிடுறதாகவும் சொல்லப்படுது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.